221வது எபிசோட் போயிடலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா சாயை தான் காட்டுறாங்க. பார்த்தா சுனின் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திரும்பி வச்சுட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சுனின் எக்ஸாம் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க சாய். பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்பவுமே ரிட்டன் எக்ஸாம் தான், அதான் வச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் பார்த்தா நட்டுட்ட இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நட்டு கேட்குறாங்க, இப்போ இதுக்கு இந்த சுனின் எக்ஸாம் நீங்க வச்சிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு நட்டு சொல்றான், அந்த ஷினோபி வேர்ல்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, நம்மளுக்கு திறமையான சில ஷினோபிகள் இனிமேல் தேவைப்படுதாங்க, நம்ம ஊருக்கு டிஃபென்ஸ் தேவைப்படுதாங்க, அதனால அந்த எக்ஸாம் நாங்க இப்போ வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வில்லேஜ்காரங்களுக்கு கேப்டன் லெவல் சுனின் தேவை, அதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சாய் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான், ஒரு டீம் வந்து 70% தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எக்ஸாம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி சீட் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க கதை அதோட முடிஞ்சிடும், நீங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் எல்லாருமே சீட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா யாருமே மாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு திறமையை போட்டு வேற லெவல் பண்றாங்க. அது நம்ம கிளாஸ் பசங்க. ஆனா பார்த்தா சாய் ஸ்ட்ரைட்டா வரான், ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்குறான், என்னன்னு பார்த்தா அப்படியே மேல பாக்குறான். பார்த்தா அவன் பப்பட் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மேல இருக்கிறத அவனை கண்டுபிடிச்சாங்க, அவனை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க அவனை. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அரிசி என்ன கட்டுறாங்க, பர்ட்டும் டெங்கி தான் கட்டுறாங்க. ஒன்னு பட்ட இருக்கான், டெங்கி நான் பாஸ் ஆகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ நல்லா தாண்டா எழுதிருப்ப, நீ எல்லாம் கண்டிப்பா பாஸ் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் சுனினாவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டெங்கி, உனக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் சான்ஸ் கிடையாது, என்கிட்ட அந்த அளவுக்குலாம் நிஞ்சுட்சு பவரே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. நானே இவாபையும் மெட்டல்லையும் வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலுமே உன்னை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே நீ இருக்காதடா, எப்பவுமே இதெல்லாம் தாண்டி வாடா, நீனு சுனினாக உனக்கு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் சுனின் ஐட்டம்னா பீராங் மிஷின் நம்ம சொந்தமாவே எடுத்து பண்ணலடா, நம்ம வேற லெவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ நம்மள சூப்பரா இருந்தானே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்றான். ஆனும் சுனினாகன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப டெங்கியும் பர்ட்டோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஒரு மொத்தம் ரிசல்ட்டே விட்டுட்டாங்க, யார் யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா டீம் 5 பாஸ் ஆயிட்டாங்க, டீம் 7 பாஸ் ஆயிட்டாங்க. டீம் 7 வந்து பர்ட்டோ டீம், டீம் 5 வந்து இவாபை டீம். இவாபை டீம்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா நம்ம பாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா மெட்டலினா அழ ஆரம்பிச்சிட்டான், எனக்கு அழுகெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ஜாயா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் சந்தோஷப்படிய வேண்டிய நேரம்லாம் இது கிடையாடா, செகண்ட் எக்ஸாம் எந்த மாதிரி வரப்போன்னு தெரியல, அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அதுக்கப்புறம் சோச்சோ இனோஜி தான் கட்டுறாங்க. சோச்சோ சொல்றா, சாரடா உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்றா. உடனே சாரடா கேக்குறா, என்ன நீ ஒரு மாதிரி அமைதியா இருக்க, எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே அவ சொல்றா, ஆல்ரெடி எங்க டீம்ல தான் சிக்கலை சுனின் ஐட்டம்ல, இனிமேல் நாங்க ஆவல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆல்ரெடி நாங்க பீராங்க மிஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கா. ஈனோஜி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஆல்ரெடி சுனினான மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சடனா ஒருத்த வாரான். சோச்சோட சிக்ஸ் பேக்கெட் புடிங்கி சாப்பிடுறான். யாரடா நீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. டேய் பர்ட்டோ உசுமக்கி, நீ ஒரு சிசிக்கிட்டி சண்டை போட்டு வந்தா நீ தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ யாரும் சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட பேரு கைட்டோ கவனாமி, நான் டீம் 9 சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட அகாடமில நான் ஒரு சீனியர்னு சொல்றான். ஒரு பெஸ்ட் ஆஃப் லக்கடா, நான் இந்த எக்ஸாம் தான் அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கையில ஃபுல்லா க்ளூவா இருக்கு. டெங்கி அவனை பத்தி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். கைட்டோ கவனாமி இவன் ஏகப்பட்ட மிஷன் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ ஷிகமரு சாய் எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, அதுக்கடுத்த ரவுண்ட நோக்கி போவோம்னு சொல்றான் நருட்டோ. சாய் சொல்லிட்டு இருக்கா, இந்த வாட்டி நாங்க சாதாரணமா ஒரே ஒரு மட்டும் சூஸ் பண்ண போகிறதுல, நாங்க நினைச்சாலாம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா சாய். அப்புறம் ஷிகமரு எக்ஸ்பிளைன் பண்றான், முந்தி மாதிரி இந்த வாட்டி வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூல்லாம் பேன் பண்ணப்படல, இந்த வாட்டி யூஸ் பண்ணலாம், நீங்க எதனாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஏன்னா அந்த உலகத்துக்கு இந்த சயின்ஸ் தேவைன்னு சொல்றான் ஷிகமரு. ஸ்கி அட்டாக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் நருட்டோ. அதனால நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருங்க, அதனால சயின்டிபிக் நிஞ்சா டூல்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். ரெண்டாவது எக்ஸாம் பத்தி நாளைக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ சந்தோஷமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா டயாக்கி சாப்பாடு வாங்கிட்டு வரான். அது யாருக்கு வாங்கிட்டு வரான்னா அது வந்து கவாக்கிக்கு தான் வாங்கிட்டு வரான். உனக்கு தான் இதுன்னு சொல்றான் அவன். இது கூட எனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ எந்த மிஷினுமே போனது கிடையாது, நீ ஷினோபியும் கிடையாது, உன்கிட்ட கையில காசு இருக்காது, அதனால தான் உனக்கு பதில் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். கவலைப்படாத, நான் இன்னும் சுனி நினைப்பற, உனக்கு நீ எக்கச்சக்கமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் பர்ட்டோ. உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு ஹீமாரி வந்து நின்னுகிட்டு இருக்கா. பார்த்தா அவன் பாட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா பர்ட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ தூங்காம அப்படியே முழிச்சு உட்காந்துருக்கான். பார்த்தா என்னடா பர்ட்டோ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு உள்ள வாரான் நருட்டோ. என்னடா நீ இன்னும் தூங்கலேன்னு சொல்லிட்டு உள்ள வாரான் அவன். எனக்கு என்னெல்லாமோ யோசனை வந்துகிட்டே இருக்கு, நாளைக்கு நான் ஜெயிச்சு திருணும், அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம் வர ஆல்ரெடி நான் சொதப்பிட்டேன், ஆனா இந்த வாட்டி அப்படி சொதப்ப போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே உன்னோட ஸ்ட்ரென்த்தை என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இப்ப இருக்க மாதிரியே இரு, உனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. தலையில தட்டி கொடுக்காம அப்பா நான் என்னோட சிறப்பா காட்டுன்னு சொல்றான். சேடா நல்லபடியே செய்யும் சொல்லிட்டு நருட்டோ அங்க கிளம்பி போறான். சேடா நீ நல்லபடியே செய்யும் சொல்லிட்டு நருட்டோ வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் எக்ஸாம் கட்டுறாங்க, அதான் அடுத்த நாளா கட்டுறாங்க. பார்த்தா பர்ட்டோ டீமே போறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களும் வந்துட்டாங்க. வசாபி டீமும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா ஆளாளுக்கு ஒரு டேக் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க வசாபி டீம் சாமரையெல்லாம் வச்சுட்டு வேற லெவலில் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்குள்ள ஃபுல் திறமை நம்ம காட்டுன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சோச்சோ இன்னொச்சி தான் கட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா வந்துட்டு இருக்காங்க. என்னடா நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிக்கடை வந்து நின்றுட்டு இருக்கான். அங்க இதுக்கடை வந்து ரொம்ப கஷ்டப்படணும், அதான் நீ சுனின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சிக்கடை சொல்றான், நீங்க என்ன முட்டாளடா, எல்லாருக்கும் பின்னால நீங்க இருக்க போறீங்களா, எல்லாருமே சுனினை, நீங்க மட்டும் தனியா இருக்க போறீங்களா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் சுனினா உங்களுக்கு வந்து கென்னின் சம்பளத்தோட ஏகப்பட்ட சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கடா, நீங்க நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சோச்சோ மிரளுதா. ஆமான்னு சொல்றான் அவன். ஒன்னொன்னு அனல் வேகத்துல ஓடுதாங்க ஈனோஜின்னு சோச்சோ. நம்ம தான்டா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அப்பாடா நம்ம வேலையை கரெக்டா பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு
சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. நருட்டோ, சாய், மோகி, ஷிகமோரி எல்லாரும் அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நருட்டோவே எல்லாத்தையும் டைரக்டா கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபாரஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க அவங்க. மோகி சொல்றா, ஆல்ரெடி சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த தான் வந்து சுனின் எக்ஸாம் 2க்கு யூஸ் பண்ணாங்க, அதைத்தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த இதுல வச்சு உங்களுக்கு கேப்டனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. உடனே ஷிகமாரு சொல்லிட்டு இருக்கான், ஆல்ரெடி இன்ஜூர்டான ஒரு ஆள் வந்து நம்ம ஆள் வந்து உள்ள இருக்காங்க, ஆனா அவங்க எனிமியோட டெரிட்டோரியில கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள தான் நீங்க காப்பாத்தீங்க கூட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கேப்டனா இருந்தா அவங்களை காப்பாத்து கூட்டு வரதான் அவங்களோட முதல் வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, இதான் செகண்ட் ரவுண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இந்த மேட்ச் வந்து 45 நிமிஷம் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் 10 யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சது அர்த்தம் சொல்றாங்க அவங்க. 26 பேர் இருக்கீங்க, 10 பேர் மட்டும் தான் பாஸ் ஆக முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா 3 பேர் உள்ள குச்சி போய்கிட்டு இருக்காங்க. நாங்க முதல்ல போய் ஆளை தூக்கிட்டு வரேன்னு போறாங்க அவங்க. உள்ள போனா அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு ஜந்து மாதிரி வந்து அவங்க 3 பேரும் அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கு. வந்தோடனே 3 பேர் போயிட்டானால அப்படின்னு சொல்லிட்டு சாய் பாத்துக்கிட்டு இருக்கான். சாய் சொல்றான், உள்ள ஏகப்பட்ட கிரியேச்சர் இருக்குடா, அதனால நீங்க பார்த்து தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பாங்க, அதனால கார்டை மட்டும் டவுன் பண்ணிடாதீங்க, நீங்க பார்த்து போயிட்டோம்னு சொல்லியிருக்கான் ஷிகமாரு. உடனே சாடா கட்டிக்கிட்டு இருக்கா, இப்ப மட்டும் நாங்க மட்டும் சரியான ஆளை தூக்கிட்டு வெளியே வரலன்னா அடுத்த ரவுண்டுக்கு எங்களால போக முடியாது அப்படிதானு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்காவா. அடுத்த ரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. ஆமா தேர்ட் ரவுண்ட் இருக்கலாம்னு சொல்லிட்டு சாரடா கட்டிக்கிட்டு இருக்கா. தேர்ட் ரவுண்ட்ல ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல பாஸ் ஆனாலே போதும் போலுக்குடா, நம்ம சுண்ணி நேரலாம் சொல்லிட்டு இருக்கான் பர்ட் ஒரு பக்கம். ஆமாடா பர்ட்டோன்னு சொல்லிட்டு கைட்டோ வந்து நின்னுட்டு இருக்கான். டே என்னதுக்குடா தொடர்ந்து சொல்லிட்டு பர்ட்டோ தட்டிட்டு விடுதான். சாடா கத்த ஆரம்பிச்சா, டே பர்ட்டோ இதுல நம்ம பாஸ் ஆகி தீரணும்டா, நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே ஷிகமாரு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான், டே உங்களுக்கு கையோ காலோ உள்ள போனா பிரச்சனை இல்ல, அங்க மெடிக்கல் டீம் இருப்பாங்க, அவங்க உங்களை காப்பாத்தி கூட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்னு சொல்றாங்க. 45 நிமிஷம் தான் இருக்கு. 45 நிமிஷத்துக்குள்ள வரனால அவங்க தோத்துட்டாதான் அர்த்தம். ஆனால் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம டீமா இருந்தாலும் வேலை பார்க்க முடியாது, தனித்தனியா போய் வேற லெவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. இன்னும் எப்பவுமே மறைமுகமான விஷயத்துல தான்டா மறைமுகமான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறாங்க. நம்மளோட ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு காட்டுவோம்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லா டீமும் தனித்தனியா பிரிஞ்சு மாசா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சடனா பார்த்தா ஒருத்தன் அடிபடி கிடக்கான். அவனை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கிரியேச்சர் சாப்பிடலான்னு வருது. அதுக்குள்ள பார்த்தா சுபாக்கி வந்துட்டா 2 துண்டா வெட்டிட்டு அந்த கிரியேச்சரை அடிச்சு நொறுக்கிட்டு சடனா என் முதுகுல ஏறங்க நான் அவங்களை காப்பாத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு சுபாக்கி காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கா. பார்த்தா சாய் எல்லாத்தையும் வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சுபாக்கிக்கு சுண்ணி இல்லவனால கேப்டனாக நல்லா தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஷினோபிக்கு நல்ல காம்படிஷன் கொடுக்கல, உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இதுக்கப்புறம் பார்த்தா நாமிட தனியா நடந்து போய்கிட்டு இருக்கா. என்னடா நெருப்பு ஸ்மெல் வருது சொல்லிட்டு அவன் வந்து நின்னுட்டு இருக்கா. பார்த்தா மிராய் தான் நிக்கா. உங்களை நான் கண்டுபிடிச்சேன், நான் அவங்களை காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. பேர் வேற போட்டிருக்கீங்களா, எதுக்கு ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கீங்களோ, சரிங்க எடுத்து வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்கா நாமிடா. அந்த இடத்துல ஏகப்பட்ட எனிமி கேம்பும் இருக்கு. உடனே வந்து மிராய் சொல்லிட்டு இருக்கா, நீ எனக்கு தெரிஞ்சு எனிமி கேம்புக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு சொல்லி முடிக்கா. பார்த்தா நாமிடாவே அடிச்சு நொறுக்கிட்டாங்க அவங்க. சாய் வெளியே பேசிட்டு இருக்கான், பேட்டில் ஃபீல்ட்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்து பதனமா தாண்டா நோட் பண்ணிட்டு போகணும். எனிமி ட்ரைப்ல மாட்டா சொல்லிட்டு ஷிகமாரு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எனிமி டீம்ல தான் வந்து மிராய் இருக்கா. அவ வந்து எல்லாரும் அடிச்சு நொறுக்கிற திறமையில நின்றுட்டு இருக்காங்க. உடனே மிராய் சொல்லிட்டு இருக்கா, இந்த பொண்ணை வந்து மெடிக்கல் டீம்ல கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னன்னு நம்ம சுண்ணினா யாருன்னு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா மிராய். பார்த்தா இது எல்லாமே எனிமி டீம்ஸ். பட் பேர் இதுல பாஸ் ஆயிட்டாங்கன்னா யாருக்குமே சாப்பாடு கிடையாது சொல்றா மிராய். சரின்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டீம் மொத்தமாவே மூழ்கிட்டாங்க. பார்த்தா மண் புதையில போய் மாட்டிக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சப்பார்டினேட்டா கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா இவா போய் வசாபி தான் நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு வேணும் இவ எனக்கு வேணும் சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி சண்டை போடுறாங்க. கொஞ்சம் பொறுங்க, ஒரு முடிவு விடுங்கன்னு சொல்லிட்டு சப்பார்டினேட் சொல்லிட்டு இருக்கா. நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீட்ஸ்க்கு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். ஒரு ஆளை காப்பாத்திட்டான், வேற லெவல் பண்றான் அவன். போறவன் எல்லாம் எனிமி லைன்ல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹோக்கியும் ஒருத்தர தூக்கிட்டான். அதான் அவன் கக்காஷி மாதிரி இருப்பான். நிறைய பேர் எனிமி லைன்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட் ஒரு வழியா தப்பிச்சு போறான். ஆனா பர்ட் இது வரைக்கும் ஒரு ஆளை கூட காப்பாத்தல. பார்த்தா தண்ணில போய் விழுந்திருக்கான். பார்த்தா ஒரு பாம்பு அப்படி பாஞ்சு வந்து நின்னுட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சோச்சோ ஒரு ஆளை காப்பாத்திட்டு இனோஜின் ஒரு ஆளை காப்பாத்திட்டான். பார்த்தா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க அவங்க. சோச்சோ ஏன் சும்மா போற, நீ ரோல் ஆயிட்டு போக வேண்டியதானு சொல்லிட்டு இருக்கான். ஆமா என்னால ரோல் பண்ண முடியல, நான் ரோல் பண்ண போறேன்னு சொல்றாவா. என்னது இதெல்லாம் பண்ணாதான் சொல்றான் சபார்டினேட்டர். பார்த்தா ஹியூமன் போல்டர் போட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காவா. அடனா பார்த்தா டெங்கி வந்து நின்னுட்டு இருக்கான். பார்த்தா ஒரு குகைக்குள்ள வாரான். இங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வராம என்ன நீ ஒரு வழியே கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு வாரான். பார்த்தா வெளியே வந்து நிக்கான். பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கான். டெங்கி அதை பார்த்துட்டு மிரண்டான். இவரை எப்படியா நம்ம காப்பாத்தி கூட்டு போனோம்னு சொல்லிட்டு அவனால தூக்க கூட முடியல, அப்படியே சாஞ்சிட்டான் அவன். தாய் நேரட்ட ஷிகமாரு வெளியே பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னதான் வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லாட்டினாலும் ஸ்ட்ராட்டஜி போடுறதுல இவனை மிஞ்சி ஆள் இல்ல, இவன் அப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு துணின் ஆகிறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. இவன்டே கட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டெங்கி ஒன்னும் சும்மா இல்ல, நான் சுண்ணினாவன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வாரான் அவன். இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆகி உட்காந்துருக்கா. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் டிஸ்குவாலிஃபைடு ஆயிருப்பாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காவா. பார்த்தா நம்மளும் பர்ட்ட வரான், பாம்பை தூக்கிட்டு வரான் அவன். பார்த்தா அந்த பாம்பை அவன் கைவசம் கொண்டு வந்துட்டான். தட்டி கொடுத்து நீ நல்லபடியா போயிட்டு வான்னு அனுப்புறாத. வெளியே நிறைய பேர் தோத்துட்டாங்க, நிறைய டீம் ஜெயிச்சிட்டாங்க. டெங்கி ஒருத்தனை தூக்கிட்டு வெளியே வந்துட்டான். பார்த்தா மாஸ் காட்டுறாங்க. சாரடா அனலகத்துல வரான், மீட்ஸ்கி அனலகத்துல ஓடி வரான். சாரடா சொல்லிட்டு இருக்கா, பர்ட்டோ என்னத்துக்கு வந்திருப்பானா என்னன்னு வேற தெரியும் சொல்லிட்டு இருக்கா. சாரடா அவன் வந்தா என்ன வரலாம் என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். சாரடா டென்ஷன்டா பாஞ்சிட்டு போய் மீட்ஸ்கி ஒரு மிதிக்காவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னைக்குமே மீட்ஸ்கி வந்து பர்ட்டோ கைவிட மாட்டான்டா, நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. பார்த்தது வேற யாரும் இல்ல, மிராயி டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை போட்டிருக்காவா. இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டியா சாரடான்னு சொல்லிட்டு மிராய் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவா பே வசாபி எல்லாருமே வந்துட்டாங்க.
பண்ணிட்டாங்க. பார்த்தா இன்னொரு 8 நிமிஷம் தான் இருக்கு. மீட்ஸ்கி ஆல்ரெடி வெளியே வந்திருக்கான். பார்த்தா பர்ட்டோ ஒரு ஆளை தூக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு ஸ்பைடர் வலையில மாட்டிக்கிட்டான். என்னன்னு பார்த்தா கைட்டோன்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல ஒரு பையன் வந்தோம்ல, அவன் வந்து லாக் பண்ணிட்டான். பர்ட்டோட்ட இருந்து இந்த பொண்ணை தூக்கிட்டான். அவன் என்ன எப்படா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கிட்ட இருக்கான். ஆல்ரெடி என்னோட டிரான்ஸ்மிட்டர் உடம்புல வச்சுன்னு சொல்றான். முதல்ல அதை வச்சிருந்திருக்கான். நல்ல விளையாடா பர்ட்டோ, நீ வருவன்னு தெரியும், அதனால தான் நான் முதல்ல வந்தேன்னு சொல்றான். பார்த்தா சடனா பார்த்தா பின்னாடி ஒரு கரடி வந்து நின்றுட்டு இருக்கு. ஒரு கத்து தான் கத்துது. கத்துனா அடுத்த செகண்ட் கீழே செதறிட்டு போய் விழுதாம. பார்த்தா மேல ஒரு சுண்ணின் பொண்ணு கெட்டி போட்டு இருந்தால, அவ அசல்ட்டா தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கா. உங்களை நான் காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்றா. அவ ஸ்பெஷல் சிச்சுவேஷன், அதனால தான் ஒன்ன காப்பாத்த வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா அந்த சுண்ணின்னு. ஆனா பர்ட்டோல கண்டுக்கிட மாட்டேங்கான். பார்த்தா அந்த கைட்டோ பையனை போய் பார்க்க போயிட்டான். டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டான். கவலைப்படாத, மெடிக்கல் டீம் அவனை தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காவா. இல்ல அவனை நான் பார்த்தே தீருன்னு சொல்றான் பர்ட்டோ. டைம் வேற இல்லடா முடிய போதுன்னு சொல்றாவா. இல்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ இறங்குறான். அவங்க அப்பாவை நினைச்சு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு இறங்கிட்டு இருக்கான். பர்ட்டோ என்ன பண்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கைட்டோ டே உன் தள்ளந்து ரெத்த வருடா, இதை வையின்னு சொல்றான். ஆனா அவன் மதிக்கவே மாட்டேங்கான். முதல்ல பர்ட்டோ சொல்லிட்டு டே மேல வாயை முடிச்சு சொல்லிட்டு அவன் தள்ள கெட்ட போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். மெடிக்கல் டீம் கையில விட்டுருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் தள்ள பெரிய காயம் பட்டிருக்கு, இனிமேல் எந்த வேலையும் பார்க்காதான் சொல்லிட்டு இருக்கான். 10 ரூபா பொழுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கைட்டோ என்னைக்குமே நான் கிவ் அப் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் ஆச்சு நீ கிவ் அப் பண்ணாம இருடான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சாரடா ஒரு வழியே வெளியே வந்துட்டா. 30 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. பர்ட்டோ இன்னும் வரணும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பர்ட்டோ ஒரு வழியே வந்துட்டான். 4 செகண்ட் 3 செகண்ட் தான் இருக்கு. பார்த்தா அந்த கைட்டோ பையனையும் சேர்ந்து தூக்கிட்டு வரான். வரான்னு சொல்றாங்க. பார்த்தா டைமே முடிஞ்சிருச்சு. பர்ட்டோ வெளியவே வரல. கடைசி பையன்ல மாட்டிக்கிட்டான். பர்ட்டோல சுண்ணின்னு ஆக முடியல. சடனா கீழே வந்து விழுறான். பார்த்தா பின்னாடி இருக்க ஷேடக்லானு உடஞ்சிருச்சு. ஈஸியா வந்து தோத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சுடா பர்ட்டோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா சாரடா. சில டிஸ்ட்ராக்டான விஷயம் நடந்துருச்சு, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆனா இருந்தாலும் நக்கலா சிரிக்கான். உண்மையில நீ சூப்பரான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சுபாகி, ஹோக்கி, இனோஜின், சோச்சோ 4 பேருமே பாஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் டெங்கி, வசாபி, இவாபே எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. பார்த்தா மெட்டல் மட்டும் ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா மீட்ஸ்கியும் பாஸ் ஆயிட்டான். சாரடாவும் பாஸ் ஆயிட்டாங்க. பார்த்தா இன்னும் அடிஷன் ஒரு ஆளை ஆட் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு பர்ட்டோ உஸ்மாக்கியும் பாஸ் பண்ணிட்டாங்க. மெரல் தான் நான் இதுக்கு பாஸ் ஆனேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆளை தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா அவனோட உயிரை பணைய வச்சு இன்னொருத்தனை காப்பாத்திட்டு வந்த பத்தியா, இதாண்டா ஒரு ரியல் கேப்டனுக்கு ஆட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நடக்கனுக்கு தெரியும் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான் பர்ட்டோ. பர்ட்டோ நீ லக்கியானு சொல்லிட்டு இருக்கா சாரடா. உடனே சொல்லிட்டு இருக்கான் டீம் 7 ஒரு சுனி ஆயிட்டா நம்ம மாஸ் காமிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நான் சொல்றான். சரி ஃபைனல் டெஸ்ட் பத்தி சொல்ல போறேன்னு சொல்றான். ஃபைனல் டெஸ்ட்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. இப்படி ஒண்ணு கிடையாது சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. இல்லடா என்னோட எக்ஸ்பிளேஷன் நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் தேர்ட் எக்ஸாம் தான் கிடையாது சொல்றேன், ஃபைனல் எக்ஸாம் கிடையாது நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. நடக்கும் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு 1-on-1 பேட்டில் நடக்கும். எல்லாருமே தனித்தனியா நின்று சண்டை போடணும். அதுல 5 பேர் மட்டும் தான் சுனினாக முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம டீமுக்குள்ளே சண்டை வருமானு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன எல்லாரும் முழிக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.